Hi, hello, good evening everyone. நான் இன்னைக்கு பார்க்க போகிறது எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள். ஸோ எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளோட டெஸ்ட் எழுதிருக்கீங்க. அதில் டே 22ஓட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நான் டே 22ஓட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்துடலாம். ஸோ நேற்று பழைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். சரிங்களா? அது இருந்துச்சு அப்படின்னா எப்போதும் போல என்ன பண்ணுங்கள், கமெண்டில் எனக்கு இது டவுட்டாக இருக்குது, இந்த கொஸ்டின் நம்பர் எனக்கு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் போகலாம். சரியா? ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இது ரெக்கார்டிங் செஷன்றனால இது சொல்கிறேன். சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் டே 22 டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிந்து நதி குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ இட்ஸ் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் நார்த்தன் ஸ்லோப் ஆஃப் தி கைலாசார் ரேஞ்ச். சரிங்களா? ஸோ கைலாசார் ரேஞ்சில் ஸோ கடைசியில் திபெத் பகுதியில் இருக்குது. சரிங்களா? ஸோ மொத்தம் 5150 மீட்டர் உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் லென்த் அபவுட் 2880 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ இது ஆல்மோஸ்ட் ரைட். ஆனால் இந்த இடத்துல எந்த இது தவறாக கொடுத்துருக்காங்க, அதாவது கரெக்ட் ஒன்று தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ தான் ரைட். சரி, ஆப்ஷன் பி, அதாவது ஆப்ஷன் அந்த செகண்ட் ஆப்ஷன் ஏன் தவறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மொத்தம் 509 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது 509 கிலோமீட்டர் கிடையாது. ஸோ மொத்தம் எவ்வளோங்க, 709 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ அதனால தான் நாங்கள் இந்த இடத்துல இது தவறு. ஸோ மொத்தம் 709. சரி, மொத்தம் 709 கிலோமீட்டர் நாங்கள் சிந்து நதி இந்திய எல்லைக்குள்ளே பாயுது. மொத்தம் 709 கிலோமீட்டர் போகுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் மேன், which of the following is one of the tributary of Indus river? ஸோ tributary பின்வருவனவற்று சிந்து நதியின் துணை ஆறுகளில் ஒன்றானது எது? சரியா? ஸோ என்னங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டான ஆன்சர் டேரக்ட் கொஸ்டின் சீனாப் தான். சரிங்களா? ஸோ ஜீலம் சீனாப் ரெண்டுமே இருக்கும். ஸோ ஜீலம் இங்கே இடத்துல ஆப்ஷனில் இல்லை, அதனால் என்னங்க யூ கேன் கோ வித் சீனாப் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கங்கை நதி குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். சரி, தி கங்கா ரிவர் சிஸ்டம் இஸ் லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டமாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகாசி மாவட்டத்தில் 7010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பணியாற்றிலிருந்து பாகிரதி என்னும் பெயருடன் உற்பத்தி ஆகிறது. சரி, ஸோ இது ரெண்டில் சரியான தேர்தல்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி என்னங்க, 1, 2 இரண்டுமே நாங்கள் சரியானது. சரி, அப்போ ரெண்டுமே ஸோ எக்ஸாக்டாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் எந்த தவறும் இல்லை. அதனால் நம்ம ஸோ எதெல்லாம் சரின்றதை குறிக்கும் பொழுது நாங்கள் 1, 2 ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன், கங்கை நதி அமைப்போட மிகப்பெரிய துணை ஆறுகள். ஸோ விச் அமாங் தி ஃபாலோயிங் இஸ் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா? ஸோ கங்கா ரிவர்ஸோட லார்ஜஸ்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யமுனா தான். சரி, ஸோ யமுனா தான் இருக்கிறது என்னங்க ரொம்ப பெருசு. சரிங்களா? ஸோ அதாவது தென்பகுதியில் ரொம்ப பெருசுன்னு பார்த்தா யமுனா தான். ஸோ ஆப்வியஸ்லி என்னங்க உங்களுக்கு ராவி கோமதி. சரிங்களா? ஸோ மற்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ கோமதி வடப்பகுதியிலேருந்து வர்ற ஒரு துணை ஆறு தான். சரிங்களா? ஆனால் இதை எது பெருசுன்னு கேட்குறாங்க, அதனால யமுனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், 5th கொஸ்டின். ஸோ எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. சரி, பிரம்மபுத்திரா ஆறு சம்பந்தமான விஷயங்களில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? சரியா? ஸோ இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரைட்? சரிங்களா? ஸோ அப்போது திபெத் பகுதியில் சாங்போ என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. திபெத்தில் உள்ள மானசரோவர் அருகே கிழக்கே கைலாஸ் மலைத்தொடருக்கும் உள்ள செமாயின் என்ற பனியாற்றில் சுமார் 5150 மீட்டர் உயரத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் என்னங்க, ஸோ சரியான கூட்டத்தை முதல் ரெண்டுமே ரைட்டாக இருக்குது. அடுத்தது, வங்காளதேஷில் ஜமுனா எனவும் கங்கை ஆறுடன் இணைந்த போது பத்மா எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ நம்ம கண்டினியூஸாக படிக்கும்பொழுது நம்ம என்ன தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா, ஸோ முதல் கொஸ்டின் தப்பு ரைட்டுன்னு படிச்சோம் அப்படின்னா அதே மாதிரியான மைண்ட் செட்டுக்கு வந்துடுது, அடுத்தடுத்து ரைட்டாக தான் இருக்குன்ற மாதிரி. சரி, ஸோ கவனமாக கவனிங்க. ஸோ எந்த ட்விஸ்ட் அப்படின்னா இந்த பத்மான்றது மட்டும் தாங்க ட்விஸ்ட். சரி, ஏன்னா என்னங்க, ஜமுனா கங்கையோட இணைச்சு முடிச்சதுக்கப்புறம் அதோட பேர் என்னவா மாறுது, ஸோ மேக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மேக்னா. சரிங்களா? ஸோ மேக்னான்னா சொல்லுவாங்க. அதனால் இங்கே பத்மான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் என்னங்க, இந்த கொஸ்டின் தவறு. சரியா? ஸோ கங்கா கிடையாது, பங்களாதேஷ் ஸ்காலர்ஸ் பத்மா கிடையாது, ஸோ மேக்னா. சரி, அதனால் ஸோ மூன்றாவது ஒன்று தவறு. ஸோ எது ரைட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1, 2 ரெண்டுமே ரைட். ஸோ தேர்ட் ஒன் ராங். ஸோ தட் என்னங்க வி கேன் சூஸ் 1 and 2 ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் தீபகற்ப ஆறுகள் மற்றும் வற்றாத ஆறுகள் எனப்படுகின்றன. ஸோ தீபகற்ப ஆறுகளை கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மற்றும் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் எனவும் இரு பிரிவுகளாக பிரிக்கலாம். ஸோ சரியான கூற்று. சரி, ஸோ இதில் எது ரைட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேசிக்கலி என்னங்க இதில், ஸோ தென்னிந்தியாவில் பாயிற ஆறுகளை தீபகற்ப ஆறுகள்னு பிரிக்கிறாங்க. அதாவது பருவகால ஆறுகள்னும் வற்றும் ஆறுகள்னு பிரிக்கிறாங்க. அந்த வற்றாத ஆறுகள்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வற்றும் ஆறுகள்னு கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். சரி, ஸோ தட் என்னங்க ரெண்டாவது மட்டும்தான் சரி. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் ராங். And then which rivers originates near Shiwama in Raipur district of
Chhattisgarh and follows through Odisha. So Odisha வழியா சரியா போற ஒடிசா மாநிலத்தில் வழியா பாயிர ஆறு சரி சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள சிகாவிற்கு அருகில் உற்பத்தியாகி ஒடிசா மாநிலத்தின் வழியா போற ஆறு என்னன்னு கேக்குறாங்க சரிங்களா. ஸோ மகாநதி தான் அதற்கான ஆன்சர். And then which among the following the longest peninsular rivers சரிங்களா. ஸோ தீபகற்ப இந்தியாவோட மிக நீளமான ஆறு சரி மிக நீளமான ஆறுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க கோதாவரி தான். ஸோ கோதாவரி தான் என்னங்க இருக்குல்லையே மிக நீளமான ஆறு. ஸோ இது ஒரு கிலோமீட்டர் அதாவது நீளம் எவ்வளோ அப்படின்னா 1465. ஸோ கோதாவரியோட கிலோமீட்டர் 1465. ஸோ மொத்தம் 1665 கிலோமீட்டர் இதோட நீளம் இருக்கு சரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் சரியா. தி கோதாவரி ரிவர்ஸ் நியர் Rajmundri gets divided into channels called Vaisha and Kautami and forms the largest deltas in the world. So deltas, largest deltas in the world. So Godavari, Rajamundri அருகில் கௌதமி மற்றும் வசிஸ்தா என இரண்டு கிளைகளாக பிரிந்து உலகின் பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது சரியா. ஸோ உலகின் பெரிய டெல்டா அப்படின்னு சொல்றாங்க சரியா. ஸோ கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரி அமைந்துள்ளது சரியா. இது ரெண்டுல சரியானது சாரி தவறான குற்றம் கேட்குறாங்க. அப்போ ரெண்டுல இது தவறு சரி. அப்போ கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரி ஸோ கொள்ளேரி ஏரி இருக்குங்கிறது சரி சரிங்களா. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதுலேயும் கோதாவரி ராஜமுந்திரிக்கும் ஸோ கௌதமி வஸ்தா என்ற இரண்டு கிளைகளாக பிரிதெல்லாம் வரைக்கும் ஓகே. அங்கே என்ன ட்விஸ்ட் அப்படின்னா உலகின் பெரிய டெல்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உலகோட பெரிய டெல்டா இது கிடையாது சரி. ஸோ இந்தியாவோட பெரிய டெல்டா சரி. ஸோ இந்தியாவின் பெரிய டெல்டா தான். ஸோ லார்ஜஸ்ட் இன் தி வேர்ல்டு கிடையாது, லார்ஜஸ்ட் இன் தி இந்தியா சரி. இந்தியாவோட பெருசு இந்தியாவோட பெரிய டெல்டா பகுதி இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி. ஸோ கோதாவரியோட இதுதான் சரி. நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ 10th கொஸ்டின் எந்த நதி ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ந்து ஹம்சலா தேவி என்ற இடத்தில் வங்காள விரிகுடாவில் கலைக்கிறது. ஸோ கிருஷ்ணா டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம் நாங்கள் அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்த ஒன் 11th ஒன் சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்டானதை கேட்குறாங்க சரி. காவிரி ஆற்று தமிழ்நாட்டில் தொடர்ச்சியான மற்றும் குறுகலான மலைத்தொடர் வழியாக ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியாக பாய்கிறது எக்ஸாக்ட்லி. ஸோ பின்பு காவிரி ஆறு திருச்சிராப்பள்ளிக்கு முன் ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடம் மற்றும் காவிரி என இரண்டு பிரிவுகளாக பிரிந்து இறுதியில் பூம்புகார் என்ற இடத்தில் வங்கக்கடலில் கலைக்கிறது. ஸோ ஆப்வியஸ்லி நாங்கள் ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ திருச்சிராப்பள்ளிக்கு முன் அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு அருகே போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா முக்கம்புங்க சரியா. ஸோ திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் முக்கம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது 3 ஆறாக பிரிகிற இடம் சரி. ஒரு ஆறு வந்து 2ஆக பிரிகிற இடம் அதான் நாங்கள் தனியாக பிரிக்குது காவேரி கொள்ளிடமாக பிரிகிற இடம். ஸோ அந்த இடத்துக்கு பேர் முக்கம்பு திருச்சியில் இருக்குது. ஸோ அதான் எக்ஸாக்டாக கேட்குறாங்க. ஸோ இங்கே எக்ஸாக்டாக இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி நாங்கள் ரெண்டுமே சரியானது தான் சரியா. அதுக்கடுத்தது 12th கொஸ்டின் எந்த நதி 27 கிலோமீட்டர் நீளத்திற்கும் ஒரு நீண்ட கழிமுகத்தை உருவாக்கி ஸோ காம்பே வளைகுடாவி வழியாக அரபிக்கடலில் கலக்கிறது சரி. ஸோ எந்த இது ஸோ காம்பே அரபிக்கடலில் கலக்குது அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ இதில் தவறுதலாக ஆன்சர் பிக் பண்ணாமல் இருக்குது. ஸோ நர்மதை தான் இதுக்கான ஆன்சர் சரியா. ஸோ நர்மதை தான் இதற்கான ஆன்சர் சரி. 27 கிலோமீட்டர் கழிமுகத்தோட வங்காளத்தில் கலக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நர்முகை சாரி நர்முகைன்ற நர்மதை சாரி. அண்ட் தென் 13th கொஸ்டின் which was rises near Multan in the Belt district of Madhya Pradesh at an elevation of about 752 meter. எந்த நதி மத்திய பிரதேசில் பெண்டுல் சரிங்களா. ஸோ பெண்டுல் மாவட்டத்தில் 752 மீட்டர் உயரத்தில் முல்தாய் என்ற இடத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது சரியா. ஸோ அது என்னங்க தபதி தான் உற்பத்தி ஆகுது. 14th கொஸ்டின் மாகி நதி குறித்து தவறான கூற்று. ஸோ தவற சொல்கிறாங்க எது தவறான கூற்று அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும் சரிங்களா. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இமாச்சல பிரதேச மாநிலத்தில் தோன்றி ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள வகாதா மண்டலத்தில் வழியாக சென்று குஜராத்தில் நுழைந்து அரபிக்கடலில் கலக்கிறது சரிங்களா. ஸோ இமாச்சல் பிரதேசம் சொல்கிறாங்க மாகி நதி சரியா. ஹிமாச்சல் பிரதேஷ் இது ரைட் ஆர் ராங் சரி. ஹிமாச்சல் பிரதேஷ் கிடையாது மத்திய பிரதேஷ் சரிங்களா. ஸோ அதுவே தவறு. இது இருக்க லொக்கேட் ஆகிற இடமே தப்பராக போட்டிருக்காங்க. ஸோ என்னங்க இட்ஸ் லொக்கேட்டட் அட் மத்திய பிரதேஷ்னா லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குது அது தவறு சரி. திஸ் ரிவர் கிராசஸ் தி ட்ராபிக் ஆஃப் கேன்சர் த்ரைஸ் சரி. கிராசஸ் ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ஸ் த்ரைஸ் கிடையாது ட்வைஸ்ங்க சரி. ஸோ 2 முறை மட்டும்தான் சரி. 2 முறை மட்டும்தான் இது மகாநதி கடகரகையை கலக்குது. அதனால் 1 மற்றும் 2 இரண்டுமே தவறான கூற்று சரிங்களா. 14க்கு ரெண்டுமே தவறான கூற்று. நெக்ஸ்ட் ஒன் which of the following state benefits from the தாமோதர் வேலி ப்ராஜெக்ட் சரி. ஸோ ஆப்வியஸ் என்னங்க தாமோதர் வேலி ப்ராஜெக்டில் ஸோ அதிக பெனிஃபிட்ஸ் ஆகிற ஸ்டேட் எதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 ஸ்டேட் மட்டும் தான் நாங்கள் இதுக்கு பெனிஃபிட்டே வாங்கும். ஒன்று தாமோதர் ஆறு மூலியமாக வருது. இங்கே இருக்க ஆப்ஷனில் ஜார்க்கண்ட் ஆப்வியஸ்லி. இன்னொன்று யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் சரியா. ஸோ வெஸ்ட் பெங்கால் ஆப்ஷனில் இல்லை. ஸோ இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா. ஸோ வெஸ்ட் பெங்காலும் என்னங்க இதுக்கு பயனடைகிற ஒரு மாநிலம் தான் சரிங்களா.
மேற்கு வங்காளம், மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், which of the following is the highest gravity dam in the world? highest gravity dam எக்ஸாக்ட்லி எல்லாருக்கும் தெரியும் என்னங்க, பக்ரானங்கள் தான். ஸோ கிராவிட்டி டேங்க்கு டேமாக இருக்குது. சரி, இதோட நீர்ப்பாசன சதுர கிலோமீட்டர். ஸோ இது கேட்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுங்க. 141,600. சரி, 1,41,600 கிலோமீட்டர். சரி, 1,00,000 சதுர கிலோமீட்டர். 1,41,600 சதுர கிலோமீட்டர். 600 சதுர கிலோமீட்டர். சரியா, ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ which of the following is the longest dam in the world? சரியா, ஸோ திகிரி அணை தானங்க லாங்கஸ்ட் டேம். சரியா, உலகத்திலேயே மிகப்பெரியது. சரி, ஸோ உலகத்திலே மிகப்பெரிய டேம், அதாவது அணை எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா திகிரி அணை தான். சரிங்களா? ஸோ திகிரி அணை எந்த நதியில் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா மகாநதி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 18th கொஸ்டின், பிக் தி கரெக்ட் பேர். சரியா, ஸோ சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியா, சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியா, துங்கபத்ரா திட்டம் ஆந்திர பிரதேஷ் மற்றும் கர்நாடகா. சரியா, சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் ராஜஸ்தான் மற்றும் குஜராத். ஸோ மத்திய குஜராத்தா? ஸோ இது மத்திய பிரதேஷ்ங்க. சரி, தவறுதலாக இருக்கா இல்லை? எக்ஸாக்ட்லி, இப்போ குஜராத் தான் மத்திய குஜராத் சொல்லியிருக்காங்க போல. ஸோ இந்த இடத்துல இது மத்திய பிரதேஷ். சரி சார், மத்திய பிரதேஷ் தான் சரியான. அப்போ ஆப்வியஸ்லி செகண்ட் ஒன் தப்பு. ஸோ நாகார்ஜுனா சாகர் திட்டம் ஆந்திர பிரதேஷ். சரி, அப்போ 1 மற்றும் 3 இது ரெண்டும் சரியான இணை. அப்போ ரெண்டாவதாக கொடுத்துருக்கு தப்பு. அந்த இடத்துல நான் சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேஷ் வரும், அங்கே குஜராத்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. நெக்ஸ்ட் ஒன், விச் ரிவர் இஸ் நோன் அஸ் சார் ஆஃப் பீகார்? சரி, சார் ஆஃப் பீகார் கோசி. சரியா, பீகாரின் துயரம் கோசி நதி. ஸோ நிறைய தடவை நல்லாவே படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ விச் இஸ் த லார்ஜஸ்ட் அமாங் தி வெஸ்ட் ஃபாலோயிங் ரிவர்ஸ் ஆஃப் பெனிசுலார் இந்தியா? ஸோ மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளிலே நீளமானது, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது பார்த்தீங்கன்னா நர்மதை தான். சரி, ஸோ நர்மதை தான் மேற்கு நோக்கி பாயிற ஆறுகளில் மிக நீளமானது நர்மதை. சரியா, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ இந்தியா 8 டிகிரி 4' நியூட்டன்லேருந்து என்னங்க 37 டிகிரி 6' நியூட்டனில் லேட்டிடியூட் லொக்கேட் ஆகிடுது. திஸ் டாபிக் ஆஃப் கேன்சர்ஸ் டிவைட் தி கண்ட்ரி இன்டு 2 ஈக்குவல் ஹால்ஸ். சரி, ஸோ ஹால்ஸில் ஸோ கடற்கரைக்கு நாட்டை 2 சம பங்குகளாக பிரிக்கிறது. சரி, ஸோ இதோட தமிழில் இருக்க கொஷனில் என்னங்க, ஸோ சரியான கூட்ட தேர்தல்கள் என்னங்க, இது இங்கிலீஷுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ லேட்டிடியூட்லி இது 80 8 மாற்றிக்கோங்க. சரியா, ஸோ 8 டிகிரின்றதை மாற்றிக்கோங்க, 80 இருக்குது. ஸோ தவறுதலாக இருக்குது, மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ தவறானதை கண்டுபிடிக்கணும். சரியா, தி கோஸ்டல் ஏரியாஸ் ஆர் வெரி ஹியூமிட் அண்ட் ஹேவ் ஹை ரெயின்ஃபால் பொட்டன்ஷியல். ஸோ கடற்கரை பகுதியில் என்னங்க அதிகமாக ஈரப்பதம் இருக்கனால அதிகமாக மழை தருந்தோட வச்சுருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ் brings down the temperature of the entire India and causes moderate to heavy rainfall in many part of the country. சரி, ஸோ வடகிழக்கு பருவக்காற்று தொடக்கத்தின் காரணமாக வெப்பநிலை குறைந்து இந்தியாவின் பல பகுதியில் மிதமான முதல் கனமான வரை மழை பொழிகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதில் ரெண்டுல என்னங்க தவறானதை கேட்குறாங்க. சரி, தவறானது 2 மட்டும். சரி, ஸோ வடகிழக்கு பருவக்காற்று மூலயமா இல்லை, என்னங்க தென்கிழக்கு பருவக்காற்று மூலயமா தான் மழை பொழிவு வருது. ஸோ அது தவறாக கொடுத்துருக்காங்க, அதனால் அது தவறு. சரி, 22வது கொஸ்டினுக்கு தவறு. சரி, தென்மேற்கு பருவக்காற்று மூலயமா தான் வருது. சரி, நெக்ஸ்ட் ஒன் 23, எந்த காலநிலை? பிரிட்டிஷ் காலநிலை. சரியா, ஸோ ஈக்குவலபிள் கிளைமேட். ஈக்குவலபிள் கிளைமேட் தானுங்க சமச்சீர் காலநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஸோ இது வந்து பிரிட்டிஷ் காலநிலைன்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ 24 பார்த்தலாம். சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Jet streams are the fast moving winds blowing in a narrow zone in the upper atmosphere. சில வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள் என்று அழைக்கிறோம். சரியான கூற்று. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். ஜெட் காற்றோற்ற கோட்பாட்டின்படி துணை அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளியிலிருந்து திபெத்திய பீடபூமி நோக்கி இடம்பெயர்வதால் வடகிழக்கு பருவக்காற்று உருவாகின்றது. சரி, வடகிழக்கு பருவக்காற்று உருவாகின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் அது தென்மேற்கு பருவக்காற்று. சரிங்களா, ஸோ வடமேற்கு பருவக்காற்றுங்கிறது வடகிழக்குங்கிறது தவறு, தென்மேற்கு தான் சரி. ஸோ செகண்ட் ஒன் தவறு, அதனால் 1 மட்டும் சரியானது.
சரி, அதுக்கடுத்து மான்சூன் என்ற சொல். ஸோ மவுசன் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து, சரி, லத்தீன் சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது சொல்லியிருக்காங்க. இது அரபிக் வேர்டுங்க. சரி, ஸோ அது வந்து லத்தீன் வேர்ட் கிடையாது, சரி, அரபிக் வேர்ட். ஸோ அதனால் கரெக்ட் தானே கேட்குறாங்க. அப்போ கரெக்ட் கேட்டால் இது கரெக்ட் இல்லை. செகண்ட் ஒன் பார்க்கலாம். இக்காற்று கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கியும், குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கியும் வீசுகிறது. அப்போ செகண்ட் ஒன் ரைட். சரியா, செகண்ட் ஒன் ரைட். நெக்ஸ்ட் ஒன், how many distinct season in India are meteorologists recognized by the meteorologist? சரி, ஸோ எத்தனை இதாக பருவகாலங்களாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு வானிலை நிபுணர்களில் பருவகாலங்களாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மொத்தம் எத்தனை பருவகாலங்க? மொத்தம் 4 பருவகாலம் தான். சரிங்களா, ஒன்று என்னங்க, குளிர்காலம். சரியா, ஜனவரியிலேருந்து, ஸோ அதே ஞாபகம் வச்சுட்டோம்னா ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் குளிர்காலம். ஸோ அதிகமாக குளிர் இருக்கும். அதுக்கடுத்து கோடைக்காலம். மார்ச்லேருந்து என்னங்க, மார்ச்லேருந்து மே வரைக்குமே கோடை காலம். ஸோ 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கோடை காலம். சரி, அதுக்கடுத்து தென்மேற்கு பருவக்காற்று எப்போ அப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகைன் இதோட கண்டினியூஷன். ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று. செப்டம்பர் விட்டுனா மீது என்ன, அக்டோபர் டு டிசம்பர் வடகிழக்கு பருவக்காற்று. சரி, ஸோ 4 விதமாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், குளிர்காலம் குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ டியூரிங் திஸ் பீரியட் தி வெர்டிகல் ரேஸ் ஆஃப் சன் ஃபால்ஸ் ஓவர் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் which is far away from India. சரி, இக்காலத்தில் சூரியன் செங்குத்து கதிர்கள் இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் உள்ள கடற்கரை மீது செங்குத்தாக விழுகிறது. சரி, செங்குத்தாக விழுகிறது கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ கடகரேகைன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ மகர ரேகை மூலியமாக தான் நாங்கள் விழும். ஸோ இந்த இடத்துல தப்பு. சரியா, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இல்லை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னங்க, தவறு. அப்போ சரியானது கேட்குறாங்க. அப்போது மேற்கு இமயமலை, தமிழ்நாடு, கேரளா ஆகிய பகுதியில் இப்பருவத்தில் மழையை பெறுகின்றன. சரி, ஸோ ஹிமாலயத்தில் ஸோ மழை வருது, அதனால் செகண்ட் ஒன் ரைட். சரி, அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் ராங். அண்ட் தென் 28th கொஸ்டின், கோடைக்காலம் குறித்து தவறான கூற்று. சரியா, கோடைக்காலம் குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ வடமேற்கு திசையில் வீசும் காற்று குறுகிய கால தலக்காற்று, ஸோ நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ தவறு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட். ஸோ அப்போ செக் பண்ண முடியாது. இக்காற்று கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியிலான பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் மாநிலங்கள் இடியுடன் கூடிய குறுகிய கால மழையை டிசம்பர் மாதத்தில் தெரிகிறது. சரி, ஸோ ஏப்ரல் டு மே தான் தரும். சரி, நான் டிசம்பரில் கொடுக்காது. சரி சார், ஸோ நார்த் வெஸ்ட்டு அதெல்லாம் டிசம்பரில் கொடுக்காது. என்னங்க, ஏப்ரல் டு மேலே வர மழையை தான் குறிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல டிசம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி செகண்ட் ஒன் தப்பு. ஸோ தவறு தான் கேட்குறாங்க. அதனால் என்னங்க, தவறானது 2 மட்டும். தென்னிந்தியாவில் காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பருவமழை வெடிப்பு. சரியா, ஸோ பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் டேரெக்டாக கொஸ்டின் அப்படியே புக்கில் இருக்குது, அப்படியே டேரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் தவறு பண்ணிடவே கூடாது எப்பயுமே. ஸோ விச் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ரிசீவ் ரெயின்ஃபால் ஃப்ரம் தி சவுத் வெஸ்ட் மான்சூன் இன் இந்தியா? ஸோ கேரளா. சரியா, ஸோ தென்மேற்கு பருவக்காற்று முதல்ல மழை பெறும் மாநிலம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா கேரளா தான். ரொம்ப வளமான இதில் பச்சை பசேன்னு இருக்கிற ஒரு ஊர் கேரளா. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் 31, சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளை கிழக்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவுகளில் மோதி பலத்த மழைப்பொழிவை தருகிறது. சரி, ஆரவள்ளி மலைத்தொடர் இக்காற்று வீசும் திசைக்கு இணையான அமைந்துள்ளதால் ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு மழைப்பொழிவை தருவதில்லை. இது 2ல் சரியான கூற்றை சொல்கிறாங்க. அப்போ செகண்ட் ஒன் ரைட்டு. ஸோ தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடல் கிளையில் கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல தவறு. என்னங்க, மேற்கு தொடர்ச்சி மலை. சரி, அப்போது இது தவறு. ஃபர்ஸ்ட் ஒன் தவறாக இருக்குது. ஸோ சரியான கூற்று கேட்குறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி 2 மட்டும் சரி. How many % of Indian rainfall is received from the southwest monsoon? 75%. சரியா, 75% southwest monsoonல வாங்குறாங்க. choose the correct statement. சரி, செப்டம்பர் மாத இறுதியில் அழுத்த மண்டலமானது புவியில் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிப்பதால் தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றாக நிலைப்பகுதியிலிருந்து வங்காள நோக்கி வீசுகிறது. சரியா, ஸோ மைய நீக்க விசை. சரியா, ஸோ விசையின் காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வீசுகிறது. எனவே இக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று என அழைக்கப்படுவா. சரிங்களா. ஸோ மைய விசையெல்லாம் கிடையாதுங்க. சரியா, ஸோ அதாவது பூமி சுழறனால அது ஒரு இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொரியாலிஸ் விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொரியாலிஸ் விசை மூலியமாக தான் நாங்கள் திசை மாற்றப்பட்டு வடக்கிலிருந்து வீசுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொரியாலிஸ் விசைன்னு சொல்லுவாங்க அதை இங்கிலீஷில். ஸோ மைய நீக்க விசை இருக்குது தவறு. சரி, பூமி சுழற்றால் ஏற்படுற ஒரு விசை. அதனால தான் ஸோ இங்கே இருக்க மைய நீக்க விசையை கடிச்சிருக்கேன். அப்போது ஃபர்ஸ்ட் பண்ணுங்க தப்பு. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு. சரியானதான் தான் கேட்குறாங்க. அப்போது 2வது மட்டும் சரி, 2வது மட்டும் என்னங்க சரி. ஸோ அதனால் இதை மாற்றிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மேன்
வடகிழக்கு பருவக்காற்று காலம் குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. இப்பருவ காலம் இந்திய துணைக்கண்ட பகுதியில் வடகீழை காற்று தொகுதி தோன்றுவதற்கும் காரணமாக உள்ளது. சரிங்களா? ஸோ போனதில் சரி ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஒன் சார் ஓகே சரியான கூற்று. ஆமாம் அது தவறு, அது மட்டும் சரி. ஓகே. ஸோ வடகிழக்கு பருவக்காற்று காலம் குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. இப்பருவ காலம் இந்திய துணைக்கண்ட பகுதியில் வடகீழை காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. ஸோ ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா அண்ட் சவுத் இன்டீரியர் கர்நாடகா ரிசீவ்ஸ் குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் அக்கார்டிங் ஃபார் 35% ஆஃப் தேர் ஆனுவல் டோட்டல். சரி, இது ரெண்டில் தவறான கூற்றை கேட்குறாங்க. ரெண்டுமே சரி, அதனால் ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லைங்கிறது தான் சரியானது. சரிங்களா? ஸோ வங்காள விரிகுடா கிளை குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கணும். ஸோ வங்காள விரிகுடா கிளை வடகிழக்கு இந்தியா மற்றும் நேபாளத்தை நோக்கி வீசுகிறது. இது காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ட்ரமில் மிக கனமழையை தருகிறது. பிறகு இக்காற்று கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது மழை பொழிவினை அளவு குறைந்து கொண்டே செல்கிறது. சரி, ஸோ இது மூணில் சரியானது தெரிந்து சொல்கிறாங்க. மூன்றுமே சரி. சாரி, வங்காள விரிகுடா கிளை வடகிழக்கு இந்தியா மற்றும் நேபாளத்தை நோக்கி வீசுகிறது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வடகிழக்கு தேவை. ஸோ நேபாளம் நோக்கி போகாது, மியான்மரை நோக்கி போகும். சரிங்களா? ஸோ நேபாள் கிடையாது, மியான்மர். சரிங்களா? ஸோ கண்டினியூஸாக படிக்கும் பொழுது ஒரு சில தவறுகள், இப்போ நானுமே அதான் பண்ணேன். சரி, நேபாள் கிடையாது, மியான்மர். சரி, வங்காள விரிகுடா கிளைன்றதை படிக்கணும், வடகிழக்குன்றதெல்லாம் படிச்சிட்டோம். ஸோ நேபாளத்தை விட்டாச்சு. சரி, ஸோ இந்த இடத்துல நேபாள் கிடையாது, மியான்மர். அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் தவறு, 2, 3 தான் சரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தொடர்பான சரியான கூற்று. ஸோ இது முதன்மை நோக்கம் நாட்டின் வேளாண்மை முன்னேற்றமாகும். சரியா? ஸோ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இரண்டாவது திட்டம் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரிக்காக போயிருப்பாங்க. சரியா? ஸோ மெயின்லி ஃபோக்கஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் போயிருக்க மாட்டேன், இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்காக போயிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஒன் என்னங்க ராங். ஸோ கரெக்டாக கேட்குறாங்க. இட் வாஸ் பேஸ்ட் ஆன் பிசி மஹலனோபிஸ் மாடல். ஸோ மஹலனோபிஸ் மாடல்ங்கிறது ரைட்டு. சரி, ஸோ அவரோட மாதிரி அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணாங்க, செகண்ட் 5 பிளான் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ செகண்ட் ஒன் ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஒன் தவறு. அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. அப்போ 2 மட்டும் சரி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் தவறு, ஏன்னா இது வந்து வேளாண்மைக்கு முன்னேற்றம் கொடுக்குது, அக்ரிகல்ச்சர் கொண்டு வராங்கன்னு சொன்னாங்க. அக்ரிகல்ச்சர் கிடையாது கம்பல்சரியா. எதுக்குன்னா இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க செகண்ட் 5 பிளான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தவறான கூற்றுகள். இன்கரெக்ட். சரி, 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் 5.7% வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது. 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 1969 74 வரை. சரி, 4ஆம் ஐந்தாண்டு காலம் தப்பு. சரி, ஸோ பீரியட் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் சொன்னாங்க, சாரி பீரியட் இது. ஸோ 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஒன் தவறு. 5.7% கொடுத்துருக்காங்களே அது தவறு. அது 5.7% கிடையாது. சரிங்களா? அதோட அச்சீவ்மெண்ட் க்ரோத் ரேட் கொடுத்துருக்காங்க. சரி, டார்கெட் க்ரோத் ரேட் தான் 5.7%. சரிங்களா? டார்கெட் க்ரோத் ரேட் தான் 5.7%. சரிங்களா? ஸோ இது வந்து டார்கெட்டு. ஸோ அச்சீவ் க்ரோத் ரேட்னு கொடுத்துருக்காங்க. அச்சீவ் க்ரோத் ரேட் 3.3 தான். சரி, மொத்தம் 3.3% தான் அச்சீவ் க்ரோத் ரேட் வந்திருக்கும். சரி, ஆனால் அவங்க 5.7 கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவறு. ஸோ 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் காலம் கரெக்ட். சரிங்களா? ஸோ அதனால் 1 மட்டும் தவறு. நெக்ஸ்ட் ஒன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி பிளான் ஹாலிடே. ஸோ எது தவறுன்னு கேட்குறேன். திட்ட விடுமுறை காலம் 1966 முதல் 1969 வரை. சரி, இந்தியாவின் பாகிஸ்தான் போர் திட்ட விடுமுறைக்கான காரணமாகும். ஸோ வேளாண்மை துறைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஓராண்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. சரி, ஸோ இதில் ஸோ ஆனுவல் பிளானாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி தி பீரியட் வாஸ் from 1960 to 69. So reason behind the plan holiday was Indo-Pakistan war. Actually சொன்னாங்க Indo-China war one of the reason தான். சரிங்களா? Priority was given to the agriculture sectors only. சரி, நாட் ஒன்லி அக்ரிகல்ச்சர் செக்டார், என்னங்க எல்லா துறையிலும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. சரி, வேளாண் துறையில் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது சார்ந்து நாங்கள் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கும் சேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அக்ரிகல்ச்சர் மட்டும் கொடுத்துருக்கன்றத சொல்கிறது மட்டும் தவறு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் 39 ஐந்தாண்டு திட்டத்தின் சரியான கூற்று கேட்குறாங்க. ஐந்தாண்டு திட்டத்தில் வேளாண்மை முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஐந்தாண்டு திட்டம் அதன் இலக்கான 4.4% வளர்ச்சி எட்டாமல் 3.3% வளர்ச்சியை மட்டுமே பெற்று தோல்வி அடைந்தது. சரியான கூட்டு சொல்கிறாங்க. அப்போ செகண்ட் ஒன் தப்பு, ஃபர்ஸ்ட் ஒன் விட்டுருங்க ரைட்டு. சரி, ஸோ ஐந்தாண்டு திட்டத்தோட வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. சரி, ஸோ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதோட அச்சீவ் ரேட் க்ரோத் ரேட் கொடுத்துருக்காங்க. அது தவறாக கொடுத்துருக்கு. சரியா? 4.4 கிடையாது. சரியா? 4.4 ரைட்டு. ஆனால் நாங்கள் க்ரோத் ரேட் வந்து 4.8 அச்சீவ் பண்ணிடுவாங்க. அதாவது இதோட டார்கெட் ரேட் 4.4%, பட் இது அச்சீவ் என்னங்க 4.8%. ஓவரால் திஸ் பிளான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளான். சரிங்களா? ஸோ நல்ல சக்ஸஸான பிளானாக இருந்திருக்கும்.
சரியா 4.8 எடுத்து சக்ஸஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் தவறான நிலையை தேர்ந்தெடுக்க. முதல் 5ஆம் திட்டம் பிசி மஹலனோபிஸ் மாடல், 3ஆம் திட்டம் காட்ஜில் திட்டம், 5ஆம் திட்டம் டிபி தார். சரி, இதில் தவறான எண்ணெய். ஸோ முதல் 5ஆம் திட்டம் கம்பல்சரி தப்பு. ஏன்னா பிசி மஹலனோபிஸ் வந்து 2ஆம் திட்டம். ஸோ முதல் 5ஆம் திட்டம் யாரோடதுங்க? ஹராட் அண்ட் டோமர் மாடல். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஹராட் அண்டு டோமர் மாடல் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 5 பிளானை பற்றி கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டாக போர்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில். ஸோ ஃபர்ஸ்ட் 5 பிளானோட மாடல் யாரோட கேட்டிருக்காங்க? ஹராட் அண்டு டோமர் மாடல். நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக்க. சரி, 5ஆம் திட்டம், சரி சுழல் திட்டம், 6ஆம் திட்டம், 9ஆம் திட்டம். சரி, ஸோ இதில் இதை பற்றி ரிலேட் பண்ணி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. 5ஆம் திட்டம் என்னங்க? ஸோ டிபி தார். சரி, சுழல் திட்டம் 1978 79. ஸோ 6ஆம் திட்டம் வறுமை ஒழிப்பு பற்றி பேசியிருப்பாங்க. சார் எக்ஸாக்ட்லி. சரி, ஸோ கரிபி கட்டாவ். சரி, கரிபி கட்டாவ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் 9ஆம் திட்டம் 9th 5 பிளான். சரி, ஸோ growth with justice and equity. சார் growth அதோட தீமாக வச்சிருந்தது. சரி, growth with justice and equity, சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான விடை. சரியான கூற்று தேர்வு செய்ய. 6ஆம் திட்டத்தோட அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பாகும். 6ஆம் திட்டம் 1978 ஆண்டு கைவிடப்பட்டது. இல்லை கைவிடப்பட்டது ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதில் சரியான கூற்று கேட்குறாங்க. சரி, ஸோ 78 கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். 6ஆம் திட்டத்தோட அடிப்படை நோக்கம் என்னங்க? வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில் தற்சார்பு துறை. ஆனால் 2வது தவறு. 6ஆம் திட்டத்தில் நாங்கள் கைவிடப்பட்டதுங்கிறது தவறு. சரி, 6ஆம் திட்டம் எப்போ? 1980 1985 வரைக்கும் நடந்திருக்கும். சரி, ஸோ 80 85. நெக்ஸ்ட் ஒன் தவறான கூற்று. 1978 79ஆம் ஆண்டு ஒரு வருட காலத்திற்கு சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது. இது 6ஆம் திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கியது. திட்ட விடுமுறை காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண் சார்ந்த துறைகள் மற்றும் தொழில்துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டன. ஸோ டியூரிங் பிளான் ஹாலிடே, ஸோ ஆனுவல் பிளான்ஸ் வேர் மேட் அண்ட் ஈக்குவல் ப்ரையாரிட்டி வாஸ் given to the agriculture and its allied sector and their industry sectors. சரியா? ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூஸ் தி இன்கரெக்ட் ஒன்று கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் தானேங்க இன்கரெக்ட் ஒன். ஏன் அப்படின்னா அது 6ஆம் திட்டத்தில் இல்லை, 5ஆம் திட்டம். சரியா? ஸோ 5th 5 பிளான். சரி, எல்லாம் சொல்லி எல்லாமே ரைட்டு தான். சரி, தி ரோலிங் பிளான் வாஸ் ஸ்டார்டட் வித் an annual plan for 1970 to 79 and as a constitution for the terminated of the 5th 5 பிளான். 5ஆம் திட்டத்தில் முடிஞ்சு அதன் கண்டினியூஷனாக என்ன பண்ணுவாங்க? ஸோ ரோலிங் பிளானை கொண்டு வந்துருப்பாங்க. சரி, ஸோ இங்கே 6ஆம் திட்டத்தில் கொடுத்துருக்காங்க, அதனால் அது தவறு. நெக்ஸ்ட் ஒன் இந்த 5ஆம் திட்டத்தின் காலம் 1985 முதல் 1990. சரியா? தி பிளான் ஆஃப் 5th 5 பிளான். சரியா? ஸோ தமிழில் இந்த இடத்துல 5th நம்பர் இல்லை, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 5ஆம் திட்டம். சரியா? ஸோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் டியூ தி ப்ரெஷர் ஃப்ரம் private sector to the private sectors got the priority over public sector. Objective of this plan included the establishment of the self-sufficient economy and opportunities for productive employment. சரிங்களா? ஸோ இதை பற்றி எதில் சொல்லியிருக்காங்க? ஸோ எந்த 5 பிளானில் சொல்லியிருக்காங்க? ஸோ எந்த 5ஆம் திட்டத்தில் இந்த இருக்குது, அது எந்தன்னு மாற்றிக்கோங்க. ஸோ 7th 5 பிளானில் தான் சொல்லியிருப்பாங்க. 7வது திட்டத்தில் தான் நம்ம இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஃபுல்லாகவே 7th 5 பிளான் 1985 to 90, 85 90. Next one, சரியான கூற்று. So choose the correct statement. The top priority was given to the development of the human resources in 8th 5 plan. The new economical policy of India was introduced during the 8th 5 plan. சரிங்களா? ஸோ இது ரெண்டுல சரியான கூற்று. ஸோ 8ஆம் திட்டத்தில் மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுது. திட்டத்தின் காலத்தில் இந்தியாவிற்கு புதிய பொருளாதார கொள்கைகள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க 8ஆம் திட்டத்தில். சரிங்களா? ஆக்சுவலாக 8ஆம் திட்டத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்படின்னா ஸோ நியூ எக்கனாமிக்கல் பாலிசி வந்து 1991 வந்திருக்கும். சரியா? ஸோ அப்பயுமே பிளான் ஹாலிடே கொடுத்துருப்பாங்க. ஆனுவல் இயராக தான் அதை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஆனுவல் இயர் எதோட கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8வது 5ஆம் திட்டத்தோட கண்டினியூஷன் தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த 8th இதை நம்ம ஒமிட் பண்ண வேண்டாம். இது சரிதான். ஏன் என்னன்னா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 92க்கு அப்புறம் தாங்க இது ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் 91 நியூ எக்கனாமிக் பாலிசி வந்திருக்கும். ஸோ இதில் கண்டினியூஷனாக எடுத்துப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் மேன் தவறான இணை தேர்ந்தெடுக்க. சாரி, தவறான இணை. ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் பேக். ஸோ 8ஆம் திட்டம், 9ஆம் திட்டம், 10ஆம் திட்டம். ஸோ எல்லாமே தவறாக இருக்குது. சரி, ஸோ 8ஆம் திட்டம் 90 95 போட்டிருக்காங்க. எப்போங்க? 92 97. ஸோ 8ஆம் திட்டம் 92 97. 9ஆம் திட்டம் அதோட கண்டினியூஷன் 97 2002. 97 2002. 10ஆம் திட்டம் அதோட கண்டினியூஷன் 2002 என்னங்க 2007. சரிங்களா? எல்லாமே தவறாது. அப்போ 3மே தவறு.
நெக்ஸ்ட் ஒன் தவறான கூற்றுகளை தேர்க. The main focus of the 9th 5-year plan was growth with justice and equity. The 9th 5-year plan achieved the growth target of 7%. சரி, அப்போ தவறான கூற்றை கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். சரியா? ஸோ என்னங்க அதோட மெயின் ஃபோக்கஸ் தீம் என்ன அப்படின்னா growth with justice and equity தான். அதாவது சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி, அதான் இது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 இடத்தோட இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7% கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 7% வளர்ச்சி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது அச்சீவ்டு growth ரேட்டாக கொடுத்துருக்காங்க. அச்சீவ்டு growth ரேட் எவ்வளோ அப்படின்னா இட்ஸ் ஒன்லி அச்சீவ்டு என்னங்க 5.6% தான். ஸோ டார்கெட் தான் 7%. சரியா? டார்கெட் தான் 7%, but it achieved only 5.6% only. So overall this plan was unsuccessful. Next one, 48. Choose the correct statement. The 9th 5-year plan aimed to double the per capita income of India the next 10 years. The 9th 5-year plan aimed to reduce the poverty ratio to 15% by 2012. சரி, ஸோ இதோட பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 9,000 பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க இது ரெண்டுமே. என்ன அப்படின்னா 10,000 தான். சரி, ஸோ ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட்ஸ், ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கரெக்ட் கேட்குறாங்க, ரெண்டுமே கரெக்ட் கிடையாது, தவறு தான். ஆனால் அது ரெண்டுமே எந்த 5,000 கேட்டிங்கன்னா 10வது 5,000 ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரி, அதாவது அடுத்த 10 வருஷத்தில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நாங்கள் அடுத்த 10 வருஷத்தில் நாங்கள் இந்தியாவோட பெர் கேபிட்டல் என்ன டபுளாக பண்ணுறோம் நாங்கள். சரியா? ஸோ 10,000 இருக்குன்னா 20,000 நாங்கள் மாற்ற போகிறோம் அடுத்த 10 வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சேம் என்னங்க, ஸோ பாவர்ட்டி ரேஷியோவை நாங்கள் குறைக்க போகிறோம், 15% குறைக்க போகிறோம் நாங்கள் 2022 பிளான் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 2002, அதாவது 2002 10,000 ஆரம்பிக்கும்ல, அப்போ சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இது என்னங்க, இது 2002 தான். 2 பாயிண்ட் மிக மிக முக்கியம். சரியா? ஸோ இதை எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரி, ஸோ தவறான கூற்று. The main theme of the 10th 5-year plan was faster and more inclusive growth. The main theme of the 11th 5-year plan is faster, more inclusive and sustainable growth. இது ரெண்டுல எது தவறுன்னு கேட்குறாங்க. சரி, ஸோ 49ல் ரெண்டுமே என்னங்க 10th கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே தவறு. என்னங்க 11th ஃபர்ஸ்ட் ஒன்று 11th 5-year plan, அடுத்தது 12th 5-year plan. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னங்க, இது 10th கொடுத்துருக்காங்க, இது 11th, இது 11th கொடுத்துருக்காங்க, இது 12th. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், which of the following is the plan of the year 12th 5-year plan? 2017 2017. ஸோ 2017 வரைக்கும் 12வது இது முடிஞ்சிருக்கும். ஸோ 2017 வந்திருக்காது. சரி, 2014 டிசம்பர் 31 நாங்கள் பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுக்கு பதிலாக நிதி ஆயோகம் கொண்டாந்துருப்பாங்க 2015 ஜனவரி 1 சரிங்களா? அதனால் இதை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதோட பிளான் பண்ணும் பொழுது நம்ம இதோட எவ்வளோ நாள் வச்சுருக்கோம் பிளான் பண்ணோம்னா 2017 வரைக்கும் வச்சுக்கலாம் பிளான் பண்ணோம். ஆனால் 2014 டிசம்பர் 31 இதை டெர்மினேட் பண்ணிவிடுவோம். 2015 ஜனவரி 1 என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, ஸோ பிளானிங் கமிஷனை எக்ஸிக்யூட் பண்ண பிளானிங் கமிஷனை அபாலிஷ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிதி ஆயோக் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்ற ஒரு புதிய கமிட்டி ஒன்று உருவாக்கியிருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ அது இல்லை. சரி, நேஷனல் பிளானிங் கமிஷன் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ இல்லை, நிதி ஆயோக் இல்லை நினச்சிக்க வேணாம். நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவின் திட்டமிடல் தொடர்பாக பின்னொரு கூற்றுகளில் எது சரியானது? ஸோ திட்டக்குழு 15 மார்ச் 1950 அமைக்கப்பட்டது. சரியா? ஜூன் 1. ஸோ முதல் திட்ட காலம் துவங்கியது. முதல் திட்டம் ஏப்ரல் 1ங்க. சரி, இது தப்பு. ஏப்ரல் 1 முதல் திட்ட காலம் ஏப்ரல் 1 கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் செகண்ட் ஒன் தவறு, ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு. சரி, அப்போது சரிதான் கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். ஸோ இந்தியாவின் திட்டமிடலின் பரிணாம வளர்ச்சி தொடர்பாக பின்னொரு கூற்றுகளில் எவை தவறானவை? சரி, ஜவஹர்லால் நேரு தேசிய திட்டக்குழு ஒன்றை அமைத்தார். அன்றைய அரசியல் சூழ்நிலை காரணமாக 2ஆம் உலகப் போர் ஆரம்பித்தாலும் நேரு முயற்சிகள் நின்றுவிட்டன. சரியா? ஸோ ஜவஹர்லால் நேரு gave the Gandhian plan focusing on the agriculture and rural economy. ஸோ காந்தியன் பிளான் எஸ்என் அகர்வால் தான் கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? ஸோ எஸ்என் அகர்வால் கொண்டு வந்திருப்பார். ஸோ நேரு கிடையாது. ஸோ அப்போது 2வது தவறு. சரி, இன்கரெக்ட் தான் கேட்குறாங்க. அப்போ செகண்ட் ஒன்லி. Who wrote the book Planned Economy for India? சரி, Planned Economy for India MS டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா தான் கொண்டு வந்திருப்பார் 1934. ஸோ இந்தியாவோட திட்டமிடுதல் இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கும். இந்த புக்கில் இருந்து நாங்கள் திட்டமிடல்ன்ற ஒரு ஐடியாலஜி ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிடா? அதுக்கடுத்து சர்வோதயா பிளான் ஒன்றை முன்மொழிந்தவர் யார்? சரியா? ஜேபி நாராயணன். சரியா? சர்வோதயா பிளான் ஜேபி நாராயணன், அதாவது ஜெயபிரகாஷ் நாராயணன். Which of the following statement is correct regarding the people's plan? It was drafted by M.N. Roy. It was aimed to mechanization of agriculture production and distribution of state only. So by the state only. Yes. நாடுகளுக்கு மட்டும்தான் நாங்கள் இது வேளாண் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை இயந்திரமயமாக்குவதையும் நுகர்பொருட்களை அரசே விநியோகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னதையும் சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே சரி. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் 56. Which of the following statement are correct regarding the Sarvodaya plan? It was inspired by people's plan and with the idea of Vinoba Bhave. சரி, வினோபா பாவே.
It gave importance not only agriculture but encouraged small and cottage industries in the plan. So எது கரெக்ட்னு கேக்குறாங்க. சரி, so it gave importance to the என்னங்க அக்ரிகல்ச்சருக்கும் அதே மாதிரி என்னங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் குடிசை தொழிலுக்கும் சிறு விவசாய தொழிலுக்கும் என்னங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி சர்வோதயா பிளான். சரியா? ஸோ பீப்புள்ஸ் பிளான் கிடையாது, சர்வோதயா பிளான் ஐடியாலஜி. ஜெயபிரகாஷ் நாராயண் கொடுத்த சர்வோதய ஐடியாலஜியும் வச்சுக்கிட்டு ஆச்சாரிய வினோபாவை கொடுத்த இதையும் ரெண்டு ஐடியா வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஸோ சர்வோதய பிளான் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? பீப்புள்ஸ் பிளான். ஸோ நெக்ஸ்ட் மேன் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் 57 மேட்ச் த ஃபாலோயிங். சரியா? ஸோ இதோட வருஷங்கள் அடிப்படையில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பாம்பே பிளான் ஸோ 1940 எம்என் ராய். பாம்பே பிளான் 1950. ஓகே, ஆப்ஷன் டி. சரியா? ஸோ பாம்பே பிளான் 1950, எம்என் ராய் 1940, என்எஸ் அகர்வால் 1944, ஸோ ஜேபி நாராயணன் 1945. ஸோ அவங்களோட பிளான். சரி, பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கனாவே ஸோ இந்த இயர் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். So the following statement is are correct regarding functions of planning commission. ஸோ வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் சூழ்நிலைகளை அடையாளம் காண வேண்டியது ஆணையத்தின் பொறுப்பு. சரி, அது எது சரியானவை. It commission had to identify the conditions and issues that would be a hindrance for development. It had to examine the way by which the plan could be effectively implemented in the prevailing conditions of the nation. It was the role of the commission to determine the rate of growth of the economy, specifying the targets of the plan period for every sectors. அப்போ obviously என்னங்க மூணுமே கரெக்ட் தான். பிளானிங் கமிஷனோட மூணுமே என்னங்க அவங்களோட ஆணைப்பணிகளில் இருக்கிறது தான். ஸோ மூணுமே சரி. சரி, நெக்ஸ்ட் மேன் கூற்று காரணம். விஸ்வேஸ்வரய்யா புகழ் பெற்ற பொறியியல் வல்லுநரும் அரசியல்வாதியுமான எம்எஸ் விஸ்வேஸ்வரய்யா 1930 நாளில் இந்தியாவின் திட்டமிடலாளரான அடுத்தது அமைத்தார். எக்ஸாக்ட்லி. இந்தியா வளர்ச்சிக்கான திட்டமிடல் சிற்பி எம்எஸ் விஸ்வேஸ்வரய்யா. ஸோ சிற்பின்னு பார்த்தா ஜவஹர்லால் நேரு தாங்க. ஸோ அப்போ அது தப்பு, 6 தப்பு, காரணம் தப்பு, ஏ ரைட்டு, கூற்று கரெக்ட். தேசிய வளர்ச்சி குழு தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை. It makes recommendations for the effective implementation of plans and also ensures involvement and support of the peoples in the implementation. It works for effective administrative service and aims to developing a resource that they are essential for future employment, future development. சரிங்களா? ஸோ எது ரைட்னு கேட்குறாங்க, ரெண்டுமே சரி. சரியா? தேசிய வளர்ச்சி குழுவை பற்றி இரண்டுமே சரி. பின்வரும் கூற்றுகளில் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட்டாக தப்பான்னு சரியாக சொல்லலையா? ஸோ கீழே கடைசியாக சொல்லியிருக்காங்க சரியான தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, 61ல் ஸோ எது சரியானது தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக. பொருளியல் அறிஞர் அமர்த்தியா சென் கருத்துப்படி பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தில் ஒரு அம்சமாகும். பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தோட ஒரு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐக்கிய நாடுகளின் பார்வையில் பொருளாதார வளர்ச்சி என்பது வாழ்க்கையில் தரம் உயர்த்தல் மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல் ஆகும் என்று கூறுகிறார் சொல்கிறாங்க. ஸோ கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், சரியானதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது ரெண்டில் எது சரின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மட்டும் சரி, 1 தவறு. சரி, நெக்ஸ்ட் மேன் பொருளாதாரத்தில் உண்மையான வளர்ச்சியை அளவிட பொருத்தமான கருவி எது? சரி, கண்டிப்பாக நாங்கள் HDI தான், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான். ஸோ கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், எக்கனாமிக் க்ரோத் இஸ் பார்டர் கான்செப்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் அ நேரோவர் கான்செப்ட். ஸோ பொருளாதார வளர்ச்சி ஒரு பரந்த கருத்து, பொருளாதார முன்னேற்றம் ஒரு குறுகிய கருத்துன்னு கொடுத்துருக்காங்க. பின்னரும் கூட்டுல பாருங்கள், இது தவறானு கேட்குறாங்க. ரெண்டுமே தவறு. ஸோ பொருளாதார வளர்ச்சி தான் என்னங்க ஒரு குறுகிய கருத்து, பொருளாதார முன்னேற்றம் தான் ஒரு பரந்த கருத்து. சரிங்களா? ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. 63ல் ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, அதனால அது தவறு. சரி, ரெண்டுமே தவறு. நெக்ஸ்ட் பாயிண்ட், which of the following statement is are true? So gross domestic product is the total market value of final goods and services produced within a country during a year. This is calculated at market price and is known as GDP at market price. ஸோ ரெண்டு ஃபாலோ இது ரைட்டு கேட்குறாங்க, இரண்டுமே சரி. 64ல் என்னங்க
ரெண்டுமே சரி. 65. So gross national product is the total measures of the flow of final goods and services at market value resulting from current production in the country during a year, including net income from abroad. So gross national product including 3 types of final goods and services. சரியா? அப்போ பின்னர் கூட்டுறதுல காணோம் இதில் எது சரின்னு கேட்குறாங்க. அப்போ GNP. ஸோ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு. ஆனால் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்டில் மொத்த தேசிய உற்பத்தி 3 வகையிலான முடிவெடுத்த பொருட்களை மற்றும் பணிகள் உள்ளனங்கிறது தவறு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னங்க? ரைட். மொத்தம் 5 வகையான முடிவடைந்த பொருட்களை பற்றி பேசியிருப்பாங்க. இதில் 3 கொடுத்தது அது தவறு. நெக்ஸ்ட் 66. Consider the following statement. So gross domestic product by expenditures method at market price. So net domestic product GDP அந்த GNP கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்னங்க ரைட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் ரைட்டு. இந்த இடத்துல GNP கொடுத்துருக்காங்க தவறு. ஸோ NDP மைனஸ் டெப்ரிசியேஷன் தான் சாரி GDP மைனஸ் டெப்ரிசியேஷன் NDP நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ நிகர உள்நாட்டு உற்பத்தி இஸ் ஈக்குவல் டு GNP கொடுத்துருக்காங்கல்ல அந்த இடத்துல தவறு. சரி, அந்த இடத்துல GDP இருக்கணும். நெட் நேஷனல் ப்ராடக்ட் which of the following statement is true? இது சரியானது. ஸோ நெட் நேஷனல் ப்ராடக்ட் refers to the market value of output, whereas NNP at factor of cost is total of income payment made to factors of production. So NNP at factor cost is equal to NNP at market price minus indirect taxes plus subsidies. சரி, இரண்டுமே சரி. ஸோ இதெல்லாம் நேரடியாக புக்கில் இருக்குங்க, டேரெக்டாக நீங்கள் பார்த்து படிச்சுக்க வேண்டியதான். So consider the following statement. So personal income in the total income received by the individuals of a country from all sources after payment of direct taxes in India. After payment of direct taxes. So personal income is equal to national income plus social security contribution and undistributed corporate profits plus transfer payments. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்க சொல்லியிருக்காங்க. 2ல சரியான தேர்தல் சொல்லியிருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு. சரிங்களா? 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு. சரியா? ஸோ வரி செலுத்துவதற்கு முன்னாடி கிடையாது. சரியா? வரி செலுத்துவதற்கு முன்னாடியே வந்துடும், இங்கே பின்னாடின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் டேரக்ட் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அது தவறு. அதே மாதிரி நேஷ்னல் இன்கம் மற்ற எல்லாத்தையும் கழிக்கணும், இந்த இடத்துல கூட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அது தவறு. சரி, ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் வந்துருக்கு, இந்த மைனஸாக இருக்கணும். அதனால் 2மே தவறு. நெக்ஸ்ட் ஒன் which of the following statement is true? சரியா? ஸோ GDP deflated in index of price changes of goods and services include GDP. GDP deflated is equal to nominal GDP real GDP into 100. சரியா? real GDP into 100 ரெண்டுமே சரிதான். 1 மற்றும் 2 சரி. So how many methods are used to measure national income? national income மெஷர் பண்ணுறதுக்கு எத்தனை முறைகள் பயன்படுத்தப்படுது? கண்டிப்பாக நாங்கள் 3 முறை. இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மெத்தட் அண்ட் ப்ராடக்ட் மெத்தட். சரிங்களா? உற்பத்தி முறை, செலவின முறை மற்றும் என்னங்க வருமான முறை. சரிங்களா? ஸோ இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ப்ராடக்ட், இந்த 3 மெத்தட் மூலயமா இது பண்ணுறாங்க. சரியா? ஸோ இப்போது 70 கொஸ்டின்னா ஆன்சர் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ எக்ஸ்பிளேஷன் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ எதாக இருந்தாலும் டவுட் இருந்துச்சுன்னா சப்போஸ் கமெண்டில் போடுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும் கூட அதை கிளியர் பண்ணிட்டு நம்ம கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, பாய் பாய், டாடா.